Hello friends, welcome back to Ungal Tamil Samayal. இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோத்திச்சூர் லட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சேம் ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்டோட நீங்க வீட்ல செஞ்சுக்கலாம். லட்டு செய்ய ஒரு சீக்ரெட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இனிமே ஈஸியா நீங்களே வீட்ல செஞ்சுக்குவீங்க. அந்த சீக்ரெட் தெரியணும்னா கம்ப்ளீட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லட்டுக்காக பூந்தி பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 கப் கடலை மாவை எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக கேசர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா க்ளீனாக ஃபைன் பவுடராக இருக்கான்னு செக் பண்ணி மாவை எடுத்துக்கோங்க. எல்லோ கேசர் ஃபுட் கலர் மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மாவை கலந்துக்கணும். பூந்தி கன்சிஸ்டன்சியை பார்த்து தண்ணியை சேர்த்து மாவை கலந்துக்கோங்க. இந்த பூந்தியை செய்ய தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். லம்ப்ஸ் இல்லாமல் நீட்டாக மாவை கலந்துக்கணும். இங்கே இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் தேவைப்படும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலரை சேர்த்து நான் மாவை கலந்துக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மாவை கலந்துக்க 3/4 கப் தண்ணி தேவைப்படும். அதே நீரும் ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி. இப்போது இதை எண்ணெயில் சேர்த்து பொரிக்கணும். பூந்தி கரண்டியில் செஞ்சுக்கனா இன்னும் ஈஸியாக நீட்டாக வரும். என்கிட்ட பூந்தி கரண்டி இல்லாதனால இந்த கரண்டியில் செஞ்சுக்கிறேன். இப்படி ஒரு கரண்டியில் மாவை ஊற்றி பூந்தியை செஞ்சுக்கணும். பூந்தி கீழே விழுந்ததும் மேலே வரணும். அப்படி மீடியம்க்கு கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேமை வச்சு பூந்தியை பொரிச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. இப்போது இது வெந்திருக்கு. இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே மீதி இருக்க மாவை பொரிச்சு வச்சுக்கோங்க. பூந்தி கரெக்டாக ஃப்ரை ஆனதோ பபிள் ஸ்டாப் ஆகிடும். அப்போது நீங்கள் பூந்தியை எடுத்துக்கலாம். பூந்தி பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் பூந்தி பர்ஃபெக்டாக வரும். பூந்தி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆனதும் இதை மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்ட் அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சிக்காதீங்க. இந்த பூந்தி எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால ரொம்ப அரைச்சிக்கினா எண்ணெய் விட்டுரும். ஜஸ்ட் 1 இல்லை 2 ரவுண்ட் சின்னதாக அரைச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், இப்படி அரைச்சா போதும். பூந்தி ரெடி. இப்போது சர்க்கரை பாக்கு பண்ணிக்கலாம். சர்க்கரை பாக்கு பண்ணிக்க இங்கே நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 3/4 கப் தண்ணியை சேர்த்து மறுபடி கொஞ்சமாக கேசர் ஃபுட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேசர் ஃபுட் கலர்னால லட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ் வாட்டர் லட்டுக்கு ஒரு நல்ல சுவையான ஃப்ளேவர் கொடுக்கும். பர்ஃபெக்டாக லட்டு பண்ணிக்க ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் இந்த லிக்விட் குளுக்கோஸ் ஜெல். இது பார்க்க டிரான்ஸ்பரண்ட்டாக கட்டியாக இருக்கும். இந்த ஜெல் உங்களுக்கு எல்லா க்ராசரி ஸ்டோர்ஸ் மார்க்கெட் பிளேசஸ்லேயும் கிடைக்கும். ஜெல் கட்டியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் இப்படி சூடு பண்ணி அந்த சூடான ஸ்பூன்னால் 1 ஸ்பூன் ஜெல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். சர்க்கரை கொதி வந்ததும் இதோட பூந்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூந்தி மிக்ஸ் பண்ணதோ இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. பூந்தி சீக்கிரமாக கட்டி ஆகிரும். பட் பூந்தி சாஃப்டாக இருக்காது. அதனால பூந்தியை லோ ஃப்ளேமில் வச்சு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும்.
நீங்கள் பார்க்கலாம் பூந்தி சர்க்கரை பாக்கத்தோட நல்லா வெந்து கட்டியாக இருக்குது. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நீங்கள் பாதாம், கேஷ்யூ நட்ஸ், மெலன் சீட்ஸ் எது வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரம் கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்காக விட்டுடலாம். டூ ஹவர்ஸ் ஆனதோ நீங்கள் பார்க்கலாம் இது நல்லா செட்டாக இருக்குது. இப்போது இதோட 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு லிக்விட் குளுக்கோஸ் ஜெல் கிடைக்கலனா இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் ஹனியை சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு கட்டிக்கலாம். லிக்விட் குளுக்கோஸ் ஜெல் கார்ன் ஸ்டார்ச்னால் செஞ்சதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் லட்டுவை சாஃப்ட் அண்ட் ஸ்டிக்கியாக இருக்க ஹெல்ப் ஆகும். எல்லா ஸ்வீட் அண்ட் பேக்கரி இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இந்த ஜெல் யூஸ் பண்ணி செய்வாங்க சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியான லட்டு ரெடியாக இருக்குது. சுவையான சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர்.